எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே தவிட்டு குருவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தவிட்டு குருவி, தவிட்டு சிலம்பன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குருவி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் மாதுளை மரத்தில் அழகான ஒரு கூடு கட்டுச்சுங்க. அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா, அழகா 3 முட்டைங்க, பச்சை கலர் முட்டை, குட்டி முட்டை 3 முட்டை போட்டிருந்ததுங்க. அப்புறம் தவிட்டு குருவி அடை காத்துட்டு இருந்ததுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அழகா அதுலேருந்து 3 குஞ்சு வெளியில் வந்ததுங்க. தவிட்டு குருவி பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே தவிட்டு குருவி நல்லா சுறுசுறுப்பான பறவைங்க. டெய்லி எங்கெங்கேயோ வந்து அதுக்கு தேவையான புழு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குங்க. அதில் 3ல் பார்த்தீங்கன்னா 1 குஞ்சு தான் இருக்கும், 2 குஞ்சு கீழே அடிக்கடி விழுந்துரும். நாங்களும் சரி விழுகுதுன்னு எடுத்து எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் 2 குஞ்சுகளை காப்பாற்ற முடியல. ஒரு குஞ்சு மட்டும் அழகாக வளர்ந்து வந்ததுங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பெருசானோன்னு தாய்க்குருவி வந்து குஞ்சு கூட்டிகிட்டு பறந்து போயிடுச்சுங்க. அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின கூட்டை விட்டுட்டு அது இயல்பாக பறந்து போயிடுச்சுங்க. அதாவது பறவைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. அதனால் பறவைகளை பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதாவது மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியுங்க. ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாங்கிறது எவ்வளோ உண்மைங்கிறது தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.